வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜினியரிங் நாலேஜ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, செங்கலுடைய தரத்தை எப்படி நம்ம செக் பண்ணுறது, எந்த அளவுக்கு செங்கல் வந்து குவாலிட்டியாக இருக்குது, பிரிக்கோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது இப்போ நீங்கள் இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து செங்கலை வந்து நார்மலாக விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க. பார்க்கும்போது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, கலரை வச்சு செக் பண்ணலாம். எந்த மாதிரி கலர் இருக்குது, பிரிக் வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கணும் அல்லது எப்படி இருக்குது, ரெட் கலரில் இருக்கா, இல்லை களிமண் அந்த மாதிரி ரொம்ப ஒரு லைட் கலரில் இருக்கா, இல்லது இந்த மாதிரி. ஏன்னா செங்கல் வந்து வேக வச்சு தான் எடுப்பாங்க நெருப்பில். அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு ரொம்ப கருப்பகை அந்த மாதிரி இருக்கா, எந்த அளவுக்கு இருக்குது உங்களாலே அதில் கண்டுபிடிக்க முடியும். அது எந்த அளவுக்கு வெந்திருக்கு வேகலை, அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலரை பொறுத்தாலே. அதை பற்றி நீங்கள் வந்து ஒரு மேலோட்டமாக உங்களால் ஒரு கெஸ் பண்ண முடியும், இந்த கல் நல்ல கல் இல்லை என்ன வேகலை அந்த மாதிரி அப்படின்னு. ரெண்டாவது வந்து செங்கலை வந்து எந்த அளவுக்கு அதோடைய சைஸை வச்சு அடுத்து செக் பண்ணணும். அந்த செங்கல் வந்து எப்படி இருக்குது சைஸு. ஏன்னா நார்மலாக வந்து 9 இன்ச்சு லென்த்து இருக்கணும், 9 இன்ச்சு லென்த்து. அது இருக்கா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், 9 இன்ச்சு லென்த்து இருக்கா எப்படி இல்லையா எப்படின்னு. ஏன்னா வந்து சைஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து சைஸு ஒரு ஈவனாக இல்லைன்னா, ஒரே மாதிரி இல்லைன்னா நமக்கு வந்து மிக்ஸ் வந்து அதிகமாக செலவாகும், கலவை வந்து அதிகமாக செலவாகும். ஸோ அதனால் வந்து அதிக செங்கலும் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் ஒரே மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது. பிளாஸ்டரிங் பூச்சி வேலைக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா முன்ன பின்ன இருக்கும்போது உங்களுக்கு வந்து பூச்சி வந்து ஒரு இடத்துல கூடும் குறையும் அந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து செங்கல் வந்து பிரிக் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பிரிக்கு வந்து எந்த மாதிரி 2 முறையில் தயாரிப்பாங்கன்னா, ஹேண்ட்மேடு, மிஷின் மேடு. ஹேண்ட்மேடுங்கிறது கையிலே ஒரு சின்ன அச்சு மாதிரி இருக்கும், செங்கல் அச்சு மாதிரி. அதில் வந்து களிமண்ணை வச்சு அவங்க வந்து வெயிலில் வச்சு தயாரிப்பாங்க. அந்த இது முறை இருக்குது. மிஷினில் களிமண்ணில் அச்சு மாதிரி இருக்கும், அதில் வந்து கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு அந்த மிஷினும் அந்த மாதிரி செங்கலும் உங்களுக்கு வரும். கையில் பண்ணுறதோட மிஷினில் பண்ணுறது வந்து நல்லா கம்ப்ரஸ் ஆகும் களிமண் வந்து. அதனால் என்னென்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் செங்கல், வந்து கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும் செங்கல். அது மாதிரி அந்தளவுக்கு கேப் இருக்காது. அதோடைய செங்கலுடைய வந்து எட்ஜு வந்து கார்னரு எல்லாமே வந்து எந்த புரோக்கன் உடையாமல் நல்லா இருக்கும். ஒரு நல்ல செங்கல் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஹேண்ட்மேடில் மேக்ஸிமம் ஓகே இருக்கும், ஆனால் வந்து இந்த எட்ஜஸ் வந்து உடையிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அந்தளவுக்கு கம்ப்ரஸ் இருக்காது. அதோட உள்ளே வந்து கேப் இருக்க வாய்ப்பு இருக்குது. கேப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வாட்ரு வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணும்போது நீங்கள் வந்து இப்போ நம்ம வால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது சிமெண்டில் நம்ம வந்து கலவையில் இருக்கக்கூடிய சிமெண்ட்டை மட்டும் அது உறிஞ்சி எடுக்கும் உள்ளே. அப்படிங்கும்போது அது அந்தளவுக்கு கலவை வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது, பொறுன்னு கொஞ்சம் நாள் சென்று ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி அது செங்கலில் வந்து வயர் கட்டிங் செங்கல்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டரிங்க்கு நல்ல கிரிப் உள்ளதாக இருக்கும். வயர் கட்டிங் மாதிரி வயர் அப்படியே இது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டெஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ட்ராப் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ட்ராப் டெஸ்ட்னால் என்னென்னா, ஒரு செங்கல் எடுத்து நம்மளுடைய இடுப்பில், நம்ம அந்த இடுப்புலேருந்து கொஞ்சம் மேலே அந்த இதில் இருந்து நம்ம அப்படியே கீழே போடணும். அது வந்து உடையாமல் இருக்கணும். அந்த செங்கல் வந்து உடையாமல் இருந்துச்சுன்னா அது நல்ல செங்கல். அது மாதிரி ஃப்ளோர் வந்து கீழே வந்து நல்லா இருக்கணும். அந்த போடக்கூடிய இடம் வந்து அது எதுவும் கல் அந்த மாதிரி இதில் வேறு எதுலேயும் போடக்கூடாது. நார்மல் தரையில் நீங்கள் அந்த ஹைட்லேருந்து போடும்போது உடையாமல் இருந்தால் அந்த நல்ல செங்கல்னு நீங்கள் சொல்லலாம். அதோட வந்து கிளாப் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. 2 செங்கலை வந்து நீங்கள் தட்டி பார்க்கும்போது சவுண்டு எந்த மாதிரி இருக்குது, அந்த சவுண்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அது ஒரு ஸ்டீல், அந்த மாதிரி 2 ஸ்டீலில் தட்டும்போது இப்படி கொஞ்சம் லைட்டாக ஒரு சவுண்டு வரும்ல, அந்த மாதிரி இருக்கணும் நல்லா. அப்படிங்கும்போது அது நல்ல செங்கல். இல்லை சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி கம்மியாக உள்ள செங்கல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்டான அந்த சைட்டு இந்த மாதிரி இது மோஸ்ட் ஆஃப் த சைட் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த டெஸ்ட் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. ஒரு செங்கல் எடுத்துகிட்டு அது நார்மலாக ஃபஸ்ட்டு அந்த செங்கல் வந்து தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி
அது என்ன வெயிட்டோ ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய செங்கலை வந்து வெயிட் போட்டு வெயிட் என்னன்னு செக் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு 1 மணி நேரம் வரையும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை வெயிட்டு பார்ப்பாங்க. அந்த நார்மல் வெயிட்டோட மேக்ஸிமம் 15% 20%, 15% 20% அது வந்து இருக்கலாம் மேக்ஸிமம். அதுக்கு மேலே அந்த வெயிட்டு ஓவராக இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப தண்ணி வந்து அப்சார்ப் பண்ணுது, அது இருக்குது. அதனால் வந்து அந்த செங்கலை அந்தளவுக்கு நல்ல செங்கல்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து கலவையில் இருக்கக்கூடிய இதையும் உறிஞ்சு அது வந்து உள்ளே வந்து வெயிட்டு கூடும் பில்டிங்க்கு. அதோட அந்த கலவை வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்தளவுக்கு அது நல்ல செங்கல்னு சொல்ல முடியாது. அது மாதிரி நீங்கள் உள்ளே ஒரு செங்கலை எடுத்து உடச்சி பார்க்கும்போது உள்ளே வந்து நிறையா ஹோல்ஸ்லாம் இருக்கான்னு பார்க்கணும். ஹோல்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சுன்னா அது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கக்கூடிய செங்கல் கிடையாது. இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ஒரு செங்கலை வந்து எப்படி நல்ல செங்கலாக எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணலாம். உங்கள் செங்கலை பொறுத்தவரை நீங்கள் ப்ரைஸ் வைஸ் தான். மேடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மிஷின் மேடு கொஞ்சம் கூட இருக்கும் ப்ரைஸு. அப்படிங்கும்போது உங்களுக்கு எது பட்ஜெட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பட்ஜெட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியாக நல்ல பட்ஜெட்டில் பண்ணணும்னா நீங்கள் வந்து மெஷின் மேடில் இருக்கக்கூடிய செங்கலை வந்து வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.